ஹாய் மக்களே, OneX பெட்ல சூப்பரான ஒரு கேம் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் கிராஷ். அது பார்த்தா ஃபுல் டீட்டெயிலான வீடியோ கமெண்ட்ல பின் பண்ணியிருக்காங்க. மறக்காம போய் பாருங்க. இந்த கேம்ல நீங்க ஃபன்னா மட்டும் இல்ல, ரியல் கேஷ் பிரைஸ் நீங்க வின் பண்ண முடியும். இந்த கேமை சினிமா ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த கேமை பத்தி முழு டீட்டெயிலையும் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. நீங்க ரெஜிஸ்டரே பண்ணாம இந்த கிராஷ் கேம் எவ்வளவு ஃபன்னா இருக்குன்னு நீங்க போய் பார்க்கலாம். இது ஃபன் மட்டும் இல்லைங்க, நீங்க ரியல் கேஷும் வின் பண்ணலாம். இன்னும் வெயிட் பண்றீங்க? கமெண்ட்ல இருக்கிற லிங்கை டச் பண்ணி ஃபன்னான கேம்ல கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மறக்காம நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க. 1.5 லட்சம் ரூபாய் வெல்கம் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 150 ஃப்ரீ ஸ்பின்னும் கிடைக்கும். நான் நல்லா இருக்கேனே. எனக்காக ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுங்க, செஞ்சிருவோம். உங்களுக்கு இல்லாமையா? அது வந்து ஒரு பொண்ணை முடிச்சு விடணும். ஏனே என்ன சொல்றீங்க? விஷயம் பெருசாலான இருக்கு. நீங்க வந்தது அவளுக்கு சொந்த அக்கா மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. இந்த கடையை நீங்களே நடத்துங்க. நிஜமாவா சொல்றீங்க? இந்த கடை உங்களுக்கு தான். சார் வாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க. இந்த உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம். சரி வாங்க தம்பி, பார்த்து. சரிங்க. சரிடாமா, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா போலாம் மதன். சரிங்க சார். வாங்க. அப்பா போலாமா? போலாமா. என்னன்னு ஏதோ பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க போல. அட்வான்ஸ் அதிகமா இருக்குன்னு தான் பாக்குறேன். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இடத்துலையும் நல்ல பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்பா வேற இப்போ வீடு விற்கிற மாதிரி தெரில. அதுவும் வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. நம்ம வேணா இப்ப வேணா ஸ்டார்ட் பண்ண வேணா, தள்ளி போட்டுடலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதான் ஆரம்பிச்சிட்டோம்ல, எப்படியாச்சும் ரெடி பண்ணி முடிப்போம். கரெக்டு. நம்ம ஏன் பேங்க்கில் லோன் ட்ரை பண்ணக்கூடாது? பேங்கா? ஆமாம், கடை தானே விற்கிறோம். கடை மேலே லோன் கேட்போம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொடுப்பாங்களா? ம். சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது? இரு வரேன். மதன், பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்கு. நான் போய் போட்டு வரேன். ம். நல்லா இருக்கா? அழகா இருக்கடா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் மதன். எதுக்கு? நான் வாங்கி கொடுத்த சட்டையை போட்டுக்கிட்டேன்ல. அதுவா? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்க நான் ஆசையா வாங்கி கொடுத்த சட்டையை போட மாட்டியோன்னு சொல்லி பயந்துட்டேன். இல்லை, நான் கேட்குறேன், அப்படி உனக்கு எத்தனை ஆசை தான் இருக்கு இன்னும்? எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எங்களை மாதிரி திருநங்கைகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்குது. பெரிய ஆசைன்னு சொல்ல முடியாது, பேராசைன்னு கூட சொல்லலாம். எங்களுக்குன்னு ஒரு கணவர், எங்களுக்குன்னு ஒரு குழந்தை, குட்டி குடும்பமாக வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நாங்கள் தோற்றத்தில் மட்டும்தான் பொண்ணு மாதிரி மதன். ஆனால் குழந்தை அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் என்றைக்குமே எங்களை பொண்ணுக்கு நிகராக பார்க்க மாட்டாங்க. அது என்னமோ தெரியல, கடவுள் விட்ட விதி. எங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு மட்டும் வம்சமே இல்லாமல் ஆக்கிட்டாரு. நீ வருத்தப்படாதானோ? நீ நினச்ச மாதிரி உனக்குன்னு ஒரு குடும்பம் அமையும். உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியலன்னா என்ன? அதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. எல்லாமே நீ ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரம் நடக்கும். நம்ம போகலாமா? ம். ம். சரி, நீ உள்ளே போ, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிற? நான் சொல்கிறேன், நீ உள்ளே போ, நான் வந்துடுறேன். தம்பி வாங்க. அண்ணே வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேண்ணே. ரொம்ப நாளாச்சு கால் பண்ணி திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க. என்ன விஷயம்? எல்லாம் கல்யாண விஷயமா தானே கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டில் பொண்ணுக்கு பையன் பார்க்கணுமா, பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா? பொண்ணுக்கு தானே பையனை பார்க்கணும். ஓகா பார்த்துருவோம். அதான் இப்பெல்லாம் பொண்ணுக்கு தான் டிமாண்டு. பையன்லாம் கிடைக்கும். ஜோராக ஒரு பையனை பார்த்துருவோம். அண்ணே, ஆனால் ஒரு சின்ன விஷயம். என்ன? என் அக்காவுக்கு தான் பார்க்கணும். ஆனால் அவங்க
திருநங்கை. ஏப்பா மதன், என்னப்பா நடத்திட்டு இருக்க? அண்ணா அண்ணா ஓப்பா. அண்ணா என்னண்ணே கோச்சிட்டு போறீங்க? ஏப்பா, இந்த வேலையெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள நீ கல்யாணம் புறக்குன்னு சொல்ல மாட்டாங்க, வேற ஏதாவது சொல்ல போறாங்க. அண்ணா, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மனசார திருநங்கைகளை ஏற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணே. ஆனால் என்ன, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கரெக்டாக எங்கள் அக்கா ஃபோட்டோ போய் சேரணும். நீங்கள் நினச்சா எப்படியாச்சும் என் அக்காவுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும்ண்ணே. உங்க அக்கா வாழ்க்கையை பார்த்தா என் வாழ்க்கை போயிடும் மதன். உங்களுக்கு ஏதாவது பொண்ணு பார்க்கணும் சொல்லுங்க, பார்த்து தர்றேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மதன். சாரி. அண்ணா மச்சான், மந்த் எண்டோட டார்கெட்டு சரி. இதுதான் வீடுன்னு நினைக்கிறேன். அப்படியா? மந்த் எண்டோட டார்கெட்டை முடிச்சிட்டேன், இன்சென்டிவ் வாங்குறேன், யாரோட ஜாலியாக கொடைக்கானல் ட்ரிப் போறேன். ஜாலி தான். இவனுக்குலாம் மட்டும் எப்படி தான் அமைதா. லோன் அப்ரூவல் ஆகிரும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். கடைக்கெல்லாம் உடனே லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. மேடம், ஜெண்டரில் அதர்ஸ்ன்னு இருக்கு. நான் திருநங்கை தான். திருநங்கையா? திருநங்கையா? ஆமாங்க. ஓ அப்படியா? நல்ல வேலை நான் தப்பிச்சேன். சரிங்க மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லோன் கொடுத்துடலாம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஓகே சார், அப்புறம் நான் வரேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க லோன் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. என் ஃப்ரெண்டு தினேஷ் இருக்கான்ல, அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவன் இன்னைக்கு ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்கான். அவங்ககிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னப்பா, கொடைக்கானல் ஜாலியாக ட்ரிப் போகலாமா? டேய், வெறுப்பேத்தாம வாடா. ஓகே மேம். தினேஷ் எப்படி மேம் உங்களுக்கு தெரியும்? அவர் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்க. ப்ரோ, உங்கள் கான்டாக்ட் மட்டும் எனக்கு டேரெக்டாக கிடச்சிருந்ததுன்னா இன்னத்துக்கு உங்களுக்கு அமௌண்ட்டே டிஸ்பர்ஸ் ஆகி நீங்கள் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓ அப்படியா? சாரிங்க, எனக்கு தெரியாதுல்ல. நோ ப்ராப்ளம், சைன் மட்டும் பண்ணிடலாங்களா? ஓகேங்க. இந்தாங்க மேம். நீங்கள் நல்லதே நினச்சி சைன் பண்ணுங்க மேடம். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் பிஸ்னஸில் இன்னும் 2 மாதத்தில் வேறு லெவலில் வர போகிறீங்க. அப்புறம் மேடம், இதுக்கு முன்னாடி என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் எதுவும் பண்ணதில்லை. ஓகே மேம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். கம்யூனிட்டி பீப்புள்ஸ் நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. அதனால தான். உங்கள் கம்யூனிட்டினா? நான் ஒரு திருநங்கை. ஒரு நிமிஷம், பெண்ணை கொடுங்க. பிரதர் என்னாச்சு பிரதர்? எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. லோன்லாம் கிடைக்காதுங்க பிரதர். இப்பதான் டிஸ்பர்ஸ் ஆகிடும், உடனே வந்துடும் சொன்னீங்க. இவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் லோன் கொடுக்க முடியாதுங்க. இவங்களுக்குன்னா புரியல. பின்ன இதுக்கெல்லாம் லோனை கொடுத்துட்டு திருப்பி கட்டலனா இதுக்கு பதிலாக நீ வந்து கட்டுவியா லோனை? ஏந்தரா மேல இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் பேசின நடக்கிறதே வேற. போடா வெளில. ஆமா, திருநங்கைக்கு தம்பியா இருக்கும்போது இவ்வளவு வாய் பேசுறான். போட. டேய் மதன் விடு. நான் என்ன பணம் கொடுத்தவன் கேனேனாடா? நீ சொல்லிக்கிட்டே தான் இருப்ப, காலையிலும் சாயந்தரம் சாயந்தரத்துலேருந்து காலில் நம்ப. இப்படி என்னதான் சொல்ல வர? ஏய், லைன்ல இரு. மணிண்ணே சொல்லுங்கண்ணே. ஐயோ அண்ணா, மன்னிச்சிருங்க, மறந்துட்டேன். இப்போ பேசிட்டு உடனே கால் பண்ணுறேன், கொஞ்சம் வைங்க. கிருஷ்ணா அண்ணே சொல்லுங்கண்ணே. இதில் மணியன்னு ஒரு கான்டாக்ட் இருக்கும். சரிண்ணே. அதில் இருக்கிற ஃபோட்டோவை சரி முடிச்சிடறேன். சொல்லியா? என்னையா சொல்லிட்டு இருக்க நீ? டேய், ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன், அது என்னன்னு பார்த்து ஈவினிங்குள்ளே முடிச்சு விட்றேன். சொல்கிறத மட்டும் செய்யுங்கடா. ஃபோனை வை. எங்கடா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க? இந்த ஏரியாவில் வேறு ஏதாவது ஜூஸ் கடை இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா தானே நமக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். நம்ம இந்த பக்கம் பார்க்கலாமா? சரி மதன். பார்த்த வரைக்கும் இந்த ஏரியாவில் ஜூஸ் கடை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒன்று பண்ணுறேன்.
நான் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணு. நீங்கள் தான் இந்த ஏரியாவில் புதுசாக ஜூஸ் கடை வைக்க போகிறதா? ஆமாம். ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன். நீங்கள் திருநங்கை தானே? ஆமாம். அதுக்கு என்ன இப்போ? நீங்கள் கடை வச்சு எவ்வளோ சம்பாதிச்சிட போகிற? ஏன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிச்சிட போகிற? ஏன் ஒரு வாரத்துக்கு? ஏன் ஒரு மாதத்துக்கு? நீ மட்டும் என் கூட வந்தேன்னு வச்சுக்கேன், நீ ஒரு மாதத்தில் சம்பாதிக்கிறத 1 ஹவரில் சம்பாதித்தரேன். வரியா? அட எச்ச, திருநங்கை நாங்களே சொந்தமாக தொழில் செஞ்சு சுயமரியாதையோட வாழணும்னு நினச்சாலும் உங்களை மாதிரி ஆளுங்க வாழ விட மாட்டீங்கல்ல. சி, இப்போ நீ பேசுனது மட்டும் என் தம்பிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளவுதான். அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஓடி போயிடு. என்னடா பார்க்குற? வாடா. அப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன். இப்போ தெரியாது, அப்புறம் ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் தொழில் செஞ்சு என்னத்தை வாழ்கிறேன்னு நானும் பார்க்குறேன். வாடா. அனு, அந்த பக்கம் கடைங்க எதுவும் இல்லை. சரி, நீயே ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி, நம்ம அப்படி போகலாமா? போகலாம். சரி, கடை ஓனருக்கு ஃபோன் பண்ணி சாவி கொடுத்துறோம் சொல்லு, கடையை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். சொல்லுங்கம்மா. அண்ணா, நாங்கள் கடைக்கு வெளியில் தான் நிற்கிறோம். கடை பார்க்கணும், கொஞ்சம் சாவி வேணுமே. அச்சச்சோ, நான் வெளியே போகிறேனே. சரிம்மா, நான் பசங்களை அனுப்பிவிட்றேன். கிருஷ்ணா, அக்காட்ட போய் சாவி வாங்கிட்டு கடையை பார்க்க ஆள் வந்துருக்காங்க, திறந்து காட்டு, நானே போய்க்கிறேன். சரிங்கண்ணே.